ஹாய் மக்களே. ரொம்ப மனசுக்குள்ளேயே பயங்கர ஒரு போராட்டம். சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனால் இதில் ஒன்று என்ன தெரியுமா, நான் உண்மையிலேயே நான் ஒரு விஷயத்தை பட்ட நான் ஒத்துக்கிட்டேங்க. நான் வெறும் கோழை, பயந்தாங்கொள்ளி இப்படி வேணால் சொல்லிக்கலாம். கோழை, பயந்தாங்கொள்ளி, எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு பயந்து அப்படி இருக்கக்கூடிய ஆளுனே வந்து நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா, என் மனசில் இருக்கிறதெல்லாம் எனக்கு சட்டுன்னு சொல்ல தைரியம் வரலை. இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், அதுதானே காரணம். நம்ம வந்து உண்மையே, நம்ம பொய் சொல்ல போகிறதில்ல, உண்மையை தான் சொல்கிறோம். ஆனாலும் அந்த உண்மை யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏதோ நம்ம பாட்டுக்கு அமைதியாக பொங்கணுமா, பொரிச்சோமா, தின்னுமா, குழந்தைங்கள வளர்த்துமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் இது ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை தடுக்குது. அதுதான் அதில் உள்ள ஒரு காரணம். இன்னொன்று, இந்த சொந்தக்காரங்க அவங்களெல்லாம் வந்து பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது. அவங்க வந்து எப்போவுமே நம்மளுடைய வெற்றிக்கு துணையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் அப்படியெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்போது இதெல்லாம் வந்து நான் முழுசாகவே என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொந்தக்காரங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போவுமே நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறது தான் அவங்களுக்கு வேலையா, அந்த மாதிரி நான் நினைப்பேன். ஆனால் வந்து அது வந்து இருக்குது. ஒரு 100% அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும், ஏன்னா இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய உறவுக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா, அதில் வந்து ஒரு 60-70% பேர் நமக்கு ஆதரவாட்டு இருக்கிறாங்க. மற்றவருக்கு தான் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறது, என்னடா இப்படி அப்படின்னு. நான் வந்து என்ன சொல்ல வரேன், சுற்றி வளைச்சி சொல்லிக்கு எனக்கு வந்து அதான் சொல்ல முடியல. நான் சொல்ல வரதை நீ இப்படி சொன்னாலா அப்படிங்கக்கூடிய சொல்கிறக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. அதை தான் நான் முதல்ல சொன்னேன், நான் வந்து கோழை அப்படின்னு. ஒரு சாதாரண விஷயம். அதாவது நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேங்கிறதே நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லதுக்கு எனக்கு பயந்து போய் தான் நான் இருந்தேன். ஏன்னா இதை வந்து எப்படி ஒவ்வொருத்தங்க எடுத்துப்பாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையே எனக்கு வாழக்கூட அடுத்தவங்களெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்கிறோம், அதை பார்த்துட்டு ஒருத்தங்க கருத்து சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்தே சொந்தக்காரங்க கிட்ட நான் கிட்டத்தட்ட 3000 வீடியோ மேலே போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2000 2500 வீடியோ எல்லாம் போடுறது வரைக்குமே நிறைய பேர்த்துக்கு தெரியவே செய்யாது. ஏன்னா இதை சொல்லிக்கல, ரகசியமாட்டே நான் போட்டுட்டு இருந்தேன். என்னத்துக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. நம்முடைய அடுத்து நம்மளை முன்னேற விட மாட்டாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டு இருந்து, அதனால என்னுடைய ஊருக்காரங்களுக்கோ இல்லை என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லவே இல்லை. அப்புறம் அவங்களா ஒரு சில நேரங்களில் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு பாராட்டினவங்க பல பேர் உண்டு. அப்போ வந்து எனக்கு பரவாயில்ல, அப்போ இது நம்ம வந்து தப்பாக ஒன்றும் பண்ணலை, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 70% பேரை நம்ம சொல்லலாம். நம்மள்ட்ட ரொம்ப நெருக்கமாக, அந்யோன்யமாக நிறைய விஷயங்களை நட்பு ரீதியாக ஷேர் பண்ணவங்க, ஃபைனான்ஸ் ரீதியாக நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அப்படியெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட கூட நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லலை. ஏன்னா வந்து அதான் சொல்லலாம், அந்த என்னன்னு எதை எடுத்துப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த 30% பேர் அப்படின்னு நான் சொல்ல வந்தது, அவங்களுக்கு இது தெரிஞ்சப்புறம்